பண்ணப்பட்ட அந்த நகரத்தை அவர்கள் அடையாமல் போனார்கள். ஏன் அப்படின்னா, நம்ம இன்னொரு சம்பவம் கூட நமக்கு வேதத்துல இருக்கு. ஆபிரகாம் அவர் மடியில யாரு இருப்பா? லாசர் இருப்பாரு. இவங்க 2 பேரும் எங்க இருப்பாங்கன்னா மேல் பாதாளத்துல இருப்பாங்க. தாழ்ந்த பாதாளத்துல ஐஸ்வர்யவான் இருப்பாங்க. அப்போ பழைய ஏற்பாட்டு காலத்தை பொறுத்தவரையிலும் மரணம், அதாவது யாரெல்லாம் இந்த உலகத்தை விட்டு போறாங்களோ, யாரெல்லாம் இறக்குறாங்களோ, அவர்கள் எல்லாம் எங்க இருந்தாங்க அப்படின்னா மேல் பாதாளத்திலையும் தாழ்ந்த பாதாளத்திலும் தான் இருந்தாங்க. ஐஸ்வர்யவான், அதாவது அவன் பாவம் செஞ்சிருந்தான் அப்படின்னா அவன் தாழ்ந்த பாதாளத்துல போகணும். அவன் ஒருவேளை நீதிமானாக இருந்தால் அவன் மேல் பாதாளம். அப்ப 2 பேருக்கும் இடையில, மேல் பாதாளத்துக்கும் தாழ்ந்த பாதாளத்துக்கும் இடையில ஒரு பிளவு தான் இருக்கும். இங்க உள்ளவங்க அவங்கள பார்க்க முடியும், அவங்க உள்ளவங்க இவங்கள பார்க்க முடியும். அப்போ அவங்களால ஒரு நிம்மதியா இருக்க முடியுமா? நம்ம பக்கத்திலேயே ஒருத்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு, ரொம்ப வேதனை அனுபவிச்சுட்டு, ரொம்ப வியாதியஸ்தரா ஒருத்தர் படுத்துட்டு இருக்காங்க. நம்ம வீட்லயே வச்சுங்களேன், ஒரு ரொம்ப அழுதுட்டே இருக்காங்க, கஷ்டப்பட்டே இருக்காங்க. நம்ம பார்த்துட்டு நம்மளால நிம்மதியா இருக்க முடியுமா? கஷ்டமா இருக்கும்ல. அதே போலதான் அவர்கள் மேல் பாதாளத்துலதான் இருந்தாங்க. அவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனை இல்லை, எந்த விதமான பற்கடிப்பு கிடையாது, அவர்களுக்கு தாகங்கள் எதுவுமே கிடையாது. அவர்கள் நிம்மதியா இருந்தாங்க. ஆனால் அவர்கள் கண் முன்பாகவே தன்னுடைய சகோதரர்கள் அந்த இடத்துல கஷ்டப்படுறத, அவர்கள் தண்ணி இல்லாம அந்த நெருப்புல அக்னியில அவர்கள் கஷ்டப்படுறத பார்த்துட்டே இருந்தாங்க. அப்போ அவர்கள் நீதிமான்களாக இருந்தாலும் தேவன் அவர்களுக்கு ஆல்ரெடி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த புதிய எருசலேமாகிய அந்த அஸ்திபாரம் உள்ள நகரத்தை அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்களை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு, தூரத்துல பார்த்தாங்க, நமக்கு ஒரு நகரம் உண்டாக்கப்பட்டிருக்க, தூரத்துல பார்த்தாங்களே ஒண்ணு ஒளிஞ்சு, அவர்களால அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த நகரத்தை அவர்களால அடைய முடியவில்லை, அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. ஏன் அப்படின்னா அவளுடைய பரிசுத்தம், அவருடைய நீதி முழுமை அடையவில்லை. அல்லேலூயா. அப்ப எப்பொழுது மனுஷனுடைய நீதி முழுமை அடைஞ்சுன்னா, இந்த உலகத்துல எப்பொழுது இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தை இந்த உலகத்துல சிந்தி மனுஷனை கழுவி நீதிமானாக மாற்றினாரோ, அப்பொழுதுதான் மனுஷன் முழுமையான நீதிமானாக மாறினான். அல்லேலூயா. அப்ப பழைய ஏற்பாட்டு கால அத்தனை பரிசுத்தவான்களும் எவ்வளவுதான் அவர்கள் பரிசுத்தவான்களாக இருந்தாலும் அவருடைய பரிசுத்தம் என்பது முழுமையடையவில்லை. எத்தனையோ ஆடுகளை பலி கொடுத்தாங்க, பெரிய பெரிய காளைகளை கொண்ட பலி கொடுத்தாங்க. ஆனால் அப்படிப்பட்ட ஆடுகள்னாலும் காளைகள்னாலும் அந்த இரத்தத்தினால அவருடைய பரிசுத்தமானது முழுமையடையவில்லை, அவருடைய நீதி முழுமையடையவில்லை. எப்ப இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தை இந்த உலகத்துல சிந்தினாரோ அந்த இரத்தத்தின் மூலமாக தான் நாம் முழுமையை பெற்று, அல்லேலூயா, நாம் அந்த நீதி உள்ளவர்களாக, நீதிமான்களாக. அப்பதான் வேதம் சொல்லுகிறது. அப்ப நாம் எப்ப இந்த சபை எடுத்துக்கொள்ளப்படுகிறதோ, இந்த சபை எப்ப எடுத்துக்கொள்ளப்படுகிறதோ அப்பொழுதுதான் அந்த பரலோக ராஜ்யத்திலிருந்து அந்த அந்த அஸ்திபாரம் உள்ள நகரமானது பரலோக ராஜ்யத்திலிருந்து கீழே இறங்கி வரும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா.